என்று தேவன் சொல்கிறார். உனக்குள்ளே லௌகிக துக்கம் வேணாம், உலகத்துக்கு மேல இருக்கிற ஆசையான துக்கம் வேணாம். இன்னைக்கு இந்த உலகம் ஒரு நாள் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டது. வானமும் பூமியும் ஒளிந்து போக போகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியை ஒரு நாள் மண்ணாக போகிறார். இந்த பூமி நமக்கு நிரந்தரம் இல்லை. இந்த பூமி மேல இருக்கிற அநேக லௌகிக துக்கத்தை மேல் ஆசைப்படாத. உன் துக்கத்தை இயேசு கிறிஸ்து மாற்றுவார். இன்னைக்கு உன் துக்கம் எப்படியாப்பட்ட துக்கமா இருக்கிறது, உன் துக்கத்தை இயேசு கிறிஸ்து நிச்சயமாக மாற்றுவார். வாலிப தம்பியை, வாலிப சகோதரியை, இன்றைக்கு உனக்குள்ள இருக்கிற துக்கம் எப்படியாப்பட்ட துக்கமா இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் எக்ஸாம் எழுதி இருக்கிறேன், எந்த காலேஜில் சேருவேன்னு தெரியல, எந்த காலேஜிலும் சீட்டு கிடைக்கல, எந்த ஸ்கூல்லையும் சீட்டு கிடைக்கல, ஃபீஸ் கட்ட முடியாதபடிக்கு என் தாய் தவித்துக் கொண்டிருக்கிறாங்க என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக உன் பண தேவையை தேவன் சந்திப்பார். உனக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்க முடியாத இயேசு கிறிஸ்து உதவி செய்வார். உனக்கு நல்ல ஸ்கூல் கிடைக்க முடியாக இயேசு கிறிஸ்து உதவி செய்வார். இன்றைக்கு உன் துக்கத்தை நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவால மாற்ற முடியும். அவரை விசுவாசித்துப்பார். விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று எழுதப்பட்டது. உனக்குள்ளே எப்படியாப்பட்ட துக்கமா இருந்தாலும், எப்படியாப்பட்ட பாரமா இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், என் மேல் பாரத்தை வைத்து. இன்னைக்கு கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்க. அவர் உங்கள் காரியத்தை வாழ்க்கை செய்வார். இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்மளால் செய்ய முடியாதுங்க. எந்த விஷயத்தையும் நம்மளால் செய்ய முடியாது. எல்லாம் செய்யக்கூடிய வல்லமையுடையவர் இயேசு கிறிஸ்துவாலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. இயேசுவாலே எல்லாம் செய்ய முடியும் என்று வேத வசனம் அழகாய் போதிக்கிறது. இது கடைசி காலமாக இருக்கிறது. இந்த கடைசி காலத்திலே இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க சகோதரியை. இந்த நேரம் போனா வராது. இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்கள் பற்றிக்கொள்ளுங்க. வேத வசனம் அழகா சொல்லுது, காது உள்ளவன் கேட்க கடவான் எழுதப்பட்டது. இன்னைக்கு இந்த ஒலிபெருக்கி மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி, உனக்கு எப்படியாப்பட்ட வியாதி இருந்தாலும் சரி, நிச்சயமாக இயேசு கிறிஸ்து வியாதியை சுகமாக்குவார். உன் துக்கத்தை மாற்றுவார். உன் கணவர் குடித்துக் கொண்டிருக்கிறார், உனக்குள்ள துக்கமா இருக்கிறார். அந்த துக்கத்தை நிச்சயமாக இயேசு கிறிஸ்து மாற்றுவார். உனக்குள்ள எப்படியாப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, யார் உன்னால மாற்ற முடியாது, உன் குடும்பத்தால மாற்ற முடியாது. இயேசு கிறிஸ்துவால் நிச்சயமாய் முடியுங்க. நாங்கள் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நாங்கள் சாட்சியா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமா இருக்கிறார். நிச்சயமாக இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில் இருக்கிற அநேக துக்கங்களை மாற்றி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவார். உன் வாழ்க்கையை ஒரு மனமகிழ்ச்சியா மாற்றுவார். உன் கண்ணீரை ஆனந்த கழிப்பாக இயேசு கிறிஸ்து நிச்சயமாக மாற்றுவார். உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டாங்க மத்தியில் வாங்க ஜெபிக்கிறோம். நீங்கள் சபைக்கு போக வேண்டாமானால் அருகால் சபைக்கு போங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆமென். அல்லேலூயா.